ஹாய், இப்போ நம்ம மும்பையில் இருக்கோம். ஸோ மும்பையில் இன்றைக்கி நம்ம தராவி ஏரியாவுக்கு போயிட்டு அங்கே ஃபுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தவிர்த்து மற்ற இதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ மும்பை யூஸ்வலாக வந்துட்டு ஒரு பிஸியஸ்ட் சிட்டி இன் இந்தியா. ஸோ மும்பை யாரெல்லாம் வரீங்களோ கண்டிப்பாக வந்துட்டு இங்கே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா நல்லாவே போகும். இதுதான் வந்துட்டு நிதர்சன உண்மை. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு தாராவி ஏரியாவில் இருக்கோம். ஸோ இந்த ஏரியாவில் வந்துட்டு இப்போ ஈவினிங் டைம். ஸோ ஈவினிங் டைம்னால வந்துட்டு உங்களுக்கு நான் என்னென்ன இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ தாராவி ஏரியாவில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் தமிழர்கள் நிறைய பேர் மெஜாரிட்டி இங்கே இருப்பாங்க. தமிழ் கடைகள் இங்கே நிறைய கடைகள் நீங்கள் பார்க்க முடியும். சவுத் இண்டியன் அப்படின்னு சொல்கிறத விட தமிழ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சவுத் இண்டியன்னா மலையாளம், கன்னடா, தமிழ், ஆந்திரா, அந்த தெலுங்கு லாங்குவேஜ் எல்லாமே வருது சவுத் இந்தியனா. பட் தமிழன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது தான் ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஏரியாவில் வந்துட்டு தமிழ் கடைகள் நீங்கள் நிறையவே பார்க்க முடியும். ஸோ நீங்கள் இப்போ நல்லாவே கவனிக்கலாம். ஸோ நான் ஒரு சின்ன தெருக்குள்ள நான் வந்து போய்கிட்டு இருக்கேன். இந்த தெருவில் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்துட்டு அந்த ஹிந்தியில் போட்ட கடைகள் பேர்களை தவிர்த்து நிறையா தமிழ் கடைகள் தான் நிறைய கணக்கு தெரியுது. எம்எஸ் அரவிந்த் மெர்ச்சன்ட். ஸோ தமிழ் கடை தான் ஒன்று பார்த்துட்ருக்கோம். ஸோ இது மாதிரி நிறைய தமிழ் கடை இருக்குது, நீங்களே நல்லா கவனிக்கலாம். டீ ஸ்டார்லேருந்து ஒரு ப்ரொஃபஷனரி மார்க்கெட் வரைக்கும் எல்லாமே வந்துட்டு தமிழ் கடைகள் தான் இருக்குது. தமிழ்நாட்கள் தான் இங்கே நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க. இன்ஃபேக்ட் இங்கே காமராஜர் ஸ்கூல்லேயே ஒன்று இருக்குது. ஸோ வெரி ஃபேமஸ் லொக்கேஷன் இது ஆக்சுவலாக. அருள் ஜென்ரல் ஸ்டோர்ஸ். அஃப்கோர்ஸ் பாம்பேனால வந்துட்டு பேர் பலகையில் வந்துட்டு ஹிந்தியும் இருக்கும், தமிழும் இருக்கும், இங்கிலீஷும் இருக்கும். பட் ஆஸ் யூஷுவல் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மெஜாரிட்டி எல்லாமே வந்துட்டு தமிழ் கடைகள் தான். ஸோ ரொம்ப ஈவினிங் ஒரு 5 o'clock பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு விஷயம் நல்லா கவனித்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏரியாவில் வந்துட்டு இந்த மாதிரி கருப்பு கலர் எல்லோ கலர் டாக்ஸிஸ் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆட்டோவும் நுழைய முடியாது. ஸோ இது ஆக்சுவலாக ரூல்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நான் ஏர்போர்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஆட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன் டுவர்ட்ஸ் தாராவி ஏரியாவுக்கு. பட் எந்த ஆட்டோவும் தாராவிக்குள்ளே போகாது. ஸோ யூ ஷுட் டேக் கேப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காமராஜர் நினைவு பள்ளி. ஸோ இதுதான் வந்துட்டு தி ஃபேமஸ் லொக்கேஷன் ஓவர் ஹியர். நீங்கள் சப்போஸ் தாராவி ஏரியாவுக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த காமராஜர் ஸ்கூலில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் மாதிரி இருக்கும். ஏன்னா பக்கத்தில் ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த கிரேட் காமராஜ் ஸ்கூல். ஸோ இதுதான் தாராவி ஏரியா. ஸோ இப்போ நம்ம சாப்பிட போகலாம். இப்போ ஒரு கடைக்குள்ளே வந்திருக்கோம். சட்டம் சிக்கன் மசாலா 80 rupees, எக் மசாலா 40 ரூபா இன்னும் போட்டுருக்காங்க. விலையெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம ஊரில் வந்துட்டு ரேட்டெலாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் இங்கே கொஞ்சம் பரவாயில்ல. அரவிந்த் மெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். நீங்களே நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த இடத்துக்கு வரவங்க எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் வருவாங்க. பட் எனிவேஸ் இங்கே ஹோட்டல் செல்வின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் கடைக்கு வந்திருக்கோம். பட் நார்த் இந்தியன்ஸ் தான் அங்கே வேலை பார்ப்பாங்க. அங்கே செய்கிறது எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தான். இதுதான் வந்துட்டு உண்மை. பரோட்டா சிக்கன் சால்னா 12 ரூபா, பொரிச்ச பரோட்டா 17. விலைலாம் பார்த்தோம்னா நல்லா கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஒரு முட்டை தோசை ஒன்று வாங்கியிருக்கோம். நம்ம ஊர்லலாம் வந்துட்டு இலை வைப்பாங்க. பட் பாம்பே வந்துட்டீங்க, அதுவும் தாராவி வந்துட்டீங்க அப்படின்னா இலையெல்லாம் வைக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்க தட்டில் டேரெக்டாக ஊற்றிடுவாங்க. ஸோ பி அவர் ஆஃப் இட். ஸோ ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம தாராவி ஏரியாவிலேருந்து கொஞ்சம் தூரம் பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஹோட்டலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் ஆக்சுவலாக. ஸோ போகிற வழியில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய பில்டிங்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். தாராவி ஏரியா மட்டும் இல்லை, மும்பையே ஒரு மாதிரி காம்பேக்டாக இருக்கும். எல்லாமே பக்கத்தில் ரொம்ப பாப்புலேஷன் நிறைய இருக்கிற ஒரு சிட்டினா பாம்பே தான். ஸோ எல்லா வீட்டுக்கு வெளியிலும் பார்த்துட்டிங்கன்னா விண்டோஸ்க்கு வெளியில் வந்துட்டு நல்ல கிரில் கேட் போட்டு வச்சுருப்பாங்க சேஃப்டிக்கு. இந்த மாதிரி ரெட் கார் பஸ் தான் நிறைய போயிட்டுருக்கோம். இதுதான் கவர்மெண்ட் பஸ் ஆக்சுவலாக. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வந்துட்டு பஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா முன்னாடி வந்துட்டு போர்டு அந்த நம்பர் முதற்கொண்டு ஹிந்தியில் தான் போட்டிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து ஏறுங்க. கூகுள் மேப்ஸில் பார்த்துட்டு அதுக்கேற்ற நீங்கள் ஏறிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இங்கே பார்த்து நல்லா கவனிச்சிங்கன்னா விண்டோஸ்க்கு வெளியில் கிரில் கேட்டு போட்டு வச்சுருக்காங்க. கிரில் போட்டு வச்சுருக்கனால யாருமே மேலேருந்து கீழே விழ மாட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பில்டிங்ஸ்லாம் பார்க்கவே ரொம்ப பழைய பில்டிங்ஸாக இருக்குது. எல்லாமே வந்துட்டு இப்போ கட்டுற பில்டிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. இது எல்லாமே பழங்காலத்தில் கட்டின பில்டிங்ஸ். இது எல்லாமே லெஃப்ட்டில் போனால் பாந்திரா, ஸ்ட்ரைட்டாக போனால் குர்லா, ஸோ அதுக்கப்புறம் ரைட்டில் போனால் கட்கோப்பர். ஸோ இப்போ நம்ம குர்லா ஏரியாவுக்கு வந்திருக்கோம். தாராவிலேருந்து பக்கம் தான், ஜஸ்ட் ஒரு 20 minutes இங்கே வந்துடலாம். ஸோ தாராவிலேருந்து ஒரு 20 minutes ட்ராவல் பண்ணிவிட்டு இங்கே ஹோட்டல் கோல்டன் சாகர் இங்கே தான் நம்ம ரூம் எடுத்திருக்கோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹோட்டலில் வந்துட்டு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும், கம்பேரிட்டிவ்லி டீசெண்டாக இருக்கும். ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் இருக்கும். இதுதான் வந்துட்டு
சவுத் இந்தியன் நிறைய பேர் இங்கே வந்து தங்குவாங்க. ஹோட்டல் கோல்டன் சாகர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஓனர் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு போகும்போது தான் ஒரு மலையாளம் பீப்புள் தான் அங்கே ஓனராக இருந்தாங்க. ஸோ ஹோட்டல் கோல்டன் சாகர் இது வந்துட்டு குர்ராவில் இருக்குது. நீங்கள் சப்போஸ் தங்குறதா இருந்தால் ஓகேவாக இருக்கும், மாட்ரேட்டாக இருக்கும் இந்த ஹோட்டல்ஸ். ஆனால் வந்துட்டு சவுத் இந்தியன் தான் இதுக்கு ஓனர்னால கொஞ்சம் ரேட் கொஞ்சம் நம்ம பேசலாம். இந்த மாதிரி நம்ம சவுத் இந்தியாவில் தான் இருக்கிறவங்க கொஞ்சம் ரேட் கொடுப்பாங்க. ஹோட்டலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக் ட்ரெயின்லாம் ஓடிட்டுருக்கும். ஸோ அது ஆக்சுவலாக ஒரு லேண்ட்மார்க் மாதிரி. ஸோ நீங்கள் குர்லா ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் நீங்கள் தங்கலாம். நான் ஆல்ரெடி தங்கிருக்கிறதுனால ஜஸ்ட் இதை ஒரு ப்ரிஃபர் பண்ணுற வேற ஒன்றும் இல்லை. ஒரு மாட்ரேட் ஹோட்டல் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதாங்க தாராவி ஏரியா. இங்கே எல்லாமே வந்துட்டு இந்த பில்டிங்கே பார்த்துட்டிங்கன்னா மக்கள்லாம் ரொம்ப காம்பேக்டாக இருப்பாங்க, பக்கத்தில் இருப்பாங்க. ஸோ தாராவியில் வந்துட்டு ஒரு சின்ன லேண்டு வாங்கினாலே கிட்டத்தட்ட அதுவே கோடிக்கணக்கில் ஆகும். ஸோ தாராவி ஏரியாவுக்கு மறுபடியும் வந்திருக்கோம். குர்லாலேருந்து மறுபடியும் தாராவி ஏரியாவுக்கு வந்துட்டு இங்கே சாப்பாடு சாப்பிட வந்திருக்கோம். ஆக்சுவலாக இப்போ நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது மீல்ஸில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு இலை போடாமல் பிளேட்டு மட்டும் போட்டு சாப்பாடு போட்டு மேலே சாம்பார் ஊற்றிட்டு இருக்காங்க. ஸோ இது டிஃபன் சென்டர். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது வந்துட்டு தாராவி ஏரியானால நிறைய தமிழர்கள் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஸோ நிறைய தமிழ் கடைகள் தான் இங்கே பார்க்க முடியும். இலை சாப்பாடு ரெடி. குறைகள் ஏதும் இருந்தால் என்ன குறை? எல்லாமே குறையாக தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா சாப்பாடுன்னு சொல்லிட்டு நம்ம தட்டில் தான் சாப்பாடு போட்டிருக்காங்க. சாம்பாரை வந்துட்டு மெனுவில் நிறைய இல்லை, மீல்ஸ்னால் ஜஸ்ட் வந்துட்டு சாம்பார் சாதம் தான் இருந்தது. குறைகள் எதுவும் இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள், நிறைகளை மற்றவர்களிடம் சொல்லுங்கள். ஆஹா, அதாவது எல்லா சாப்பாடுன்னு சொன்னாங்க, பட் போட்டது பிளேட்டில் தான் சாப்பாடு போட்டாங்க. அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது மீல்ஸில். இங்கே வந்துட்டு சாம்பார் ஊற்றினாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு பீட்ரூட் வச்சாங்க, தயிர் வேணால் தயிர் ஊற்றிக்கலாம், ரசம் இல்லைன்னு நினைக்கிறேன், நானும் கேட்கல. ஸோ இதுதான் வந்துட்டு அவங்க வச்ச அந்த பீட்ரூட் சைட் டிஷ் ஆக்சுவலாக. ஸோ இலை வைக்கல. நார்மலாக நீங்கள் வந்துட்டு பாம்பே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இலைலாம் எதிர்பார்க்க முடியாது. அதுவும் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பிளேட் மாதிரி தான் எதிர்பார்க்க முடியும். டேஸ்ட் வைஸ் பார்த்துட்டிங்கன்னா சுமாராக தான் இருந்தது. ஸோ கூட வந்துட்டு ஒரு பொடி மாஸ் மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபுல்லாக வந்துட்டு இது ஓகே, ஓரளவுக்கு எல்லாமே மாட்ரேட்டில் தான் இருந்தது. ஸோ பொதுவாக ஒரு ஹோட்டல்ஸ்லாம் போனீங்கன்னா அப்படின்னா மீல்ஸில் கொஞ்சம் நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. பட் இங்கே அந்த விஷயமே கிடையாது. பிளாஸ்டிக் கேனில் தான் உங்களுக்கு வந்துட்டு தண்ணி தராங்க. ஆக்சுவலாக எந்த ஹோட்டல் போனாலும் வந்துட்டு ஜக் இருக்கும், இங்கே வந்துட்டு பிளாஸ்டிக் டம்ளரில் தான் நம்மளுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றுறாங்க. ஸோ எனிவேஸ் நம்ம இப்போ பாம்பே விட்டு கிளம்பிட்டோம். ஸோ பாம்பே ஏர்போர்ட் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏன் இப்போ இந்த சினாரியோ உங்களுக்கு காமிக்கிறேன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ மணி வந்துட்டு 6:50 ஆகுது. கிட்டத்தட்ட 7 o'clock, அடுத்த 10 நிமிஷத்தில் 7 மணி ஆகிடும். பட் இங்கே வந்துட்டு பாம்பேயில் வந்துட்டு செம்ம வெளிச்சமாக இருக்குது. நம்ம ஊரில் தான் வந்துட்டு 6:30 ஆனாலே இருட்ட ஆரம்பிச்சிடும். இங்கே வந்துட்டு 7 o'clock 7:50 தான் இருட்டும். ஏன்னா பாம்பே வந்துட்டு அந்த மாதிரி டைம் லைனில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மும்பை ஏர்போர்ட் டெர்மினல் 2க்கு வந்துட்டோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.